அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தன்னம்பிக்கை தரும் கருத்து 3வது பகுதி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ வெளியிட்டிருக்கோம் தன்னம்பிக்கை தரும் கருத்துல. முதல் வீடியோ சுவாமி விவேகானந்தருடைய தன்னம்பிக்கை கருத்து. 2வது தன்னம்பிக்கை தரும் கருத்து வீடியோ மகாகவி பாரதியோடது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தன்னம்பிக்கை தரும் கருத்து 3வது யாரு சொன்னது கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னது. வாங்க ஒண்ணுனா பார்க்கலாம். அவர் முதல் இது என்ன சொல்றாருன்னா, நோபடி கேன் ஹர்ட் மீ வித்தவுட் மை பர்மிஷன். தமிழ் என்ன அர்த்தம்னா, என் அனுமதி இல்லாமல் என் மனத்தை யாரும் காயப்படுத்த முடியாது. அர்த்தம் நம்மளை காயப்படுத்த நினைப்பாங்க, நம்மளை ஹர்ட் பண்ணும், நம்ம வேலையை பாதிக்க அடைய செய்யணும் அப்படின்னு அவங்க முயற்சி செய்வாங்க. நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம நம்ம வேலையை பார்த்து போயிட்டு இருக்கணும். நம்ம நினைச்சாதான் நம்ம நம்ம மனசை காயப்பட்டுதா உணர முடியும். நம்ம நினைக்கணும் அப்படி உணர முடியாது. அதுதான் அவர் சொல்றாரு, என் அனுமதி இல்லாமல் என் மனத்தை யாரும் காயப்படுத்த முடியாது. யாரோ ஒருத்தங்க சத்தம் போடுறாங்க, ஏதோ ஒரு துரோகம் பண்றாங்க, அதனால மனசை நம்ம சங்கடப்படுத்திட்டு நம்ம வேலையை நிறுத்தக்கூடாது. வேலை பாய்ப்புக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளை யார் நம்ம மனசை காயப்படுத்தாங்களோ அவங்க அவங்க நெகட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நம்ம எந்த சூழ்நிலையும் நெகட்டிவா ஃபீல் பண்ணக்கூடாது. எதிர்மறை சிந்தனை மனசுல வந்துடக்கூடாதுன்னு முதல் இதில் சொல்றாரு. 2, பூரண ஞானம் அடைந்தவனுக்கு துயரம் என்பது இல்லை. நல்ல ஞானம், எல்லாத்துலயும் இன்பம் துன்பம் எல்லாம் பார்த்துட்டாரு, அவர் நல்ல ஞானம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் துயரங்கிறது ஒன்று இருக்காது. அதே போல மகிழ்ச்சிங்கிறது இருக்காது. இன்பமும் அதிகமா அதனால சந்தோஷப்பட மாட்டேன், இன்பம் வருதுனால துன்பதுனால அதனால ரொம்ப துக்கப்பட்டு துயரப்பட்டு வேலையை நிறுத்தவும் மாட்டாங்க. இதுதான் காந்தி சொல்றார், பூரண ஞானம் அடைந்தவனுக்கு துயரம் என்பது இல்லை. இது 2வது கருத்தை சொல்றார். 3வது கருத்து, பிறர் தவறு கண்டு தன் தவறை திருத்திக் கொள்பவன் அறிவாளி. அடுத்தவங்க கஷ்டப்படும் போது அவர் என்ன தப்பு செஞ்சாரு, ஏன் இப்படி கஷ்டப்படுற. உதாரணத்துக்கு ரொம்ப கடன் வாங்கிட்டாங்க, இஎம்ஐ நிறைய வாங்கிட்டார் ஒருத்தர், ரொம்ப கஷ்டப்படுறாரு, குடும்பத்தோட்டவே கஷ்டப்படுறாரு. அப்படிங்கிறப்ப நம்ம இஎம்ஐல போய் மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க தவறை பார்த்து நம்ம ஏதாவது தவறு இருந்தால் அதை திருத்திக்கணும். அதைத்தான் காந்திஜி 3வது பாயிண்டா சொல்றாரு. காந்தி நிறைய சொல்லிருக்கிறாரு. அதுல இந்த வீடியோவில் நம்ம ஒரு 10 இது பார்க்க போறோம், அவ்வளவுதான். அதனால காந்தி சொன்னது 10 தான் எடுத்துக்க முடியுது. அவர் சொன்ன கருத்துக்கள் ஒவ்வொருத்தவங்களும் பெரிய பெரிய மகான்கள் சொல்ற கருத்துக்கள் ஏராளம். அதுலேருந்து சில கருத்துக்கள் எடுத்துதான் நம்ம பார்க்கணும். அதனால இப்படிதான் சொன்னார் நீங்க நினைக்கூடாது. ஆர்வம் உள்ளவங்க திருப்பி அவங்க புக்கையோ அவங்க எழுதின ஒரு நூலையோ படிச்சு இன்னும் நிறைய வீடியோ பார்த்து அவங்களுடைய கருத்தை இன்னும் உள்வாங்கிக்கணும். இது சின்ன ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி தான். அதில் 3வது என்ன சொன்னா, பிற தவறு கண்டு தன் தவறை திருத்திக் கொள்பவன் அறிவாளி. பிறர் ரொம்ப தப்பு செஞ்சு அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப மனவேதனை அடைகிறாங்க அப்படின்னா அது என்ன தப்பு செஞ்சாங்க, ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அதை வராமல் தடுத்து கொள்பவங்க தான் அறிவாளி. 3வது தன்னம்பிக்கை கருத்தை சொல்றார். 4, செயலில் கெட்டவனை விட மனத்தில் கெட்டவனே மிகவும் கெட்டவன். மனசுல எந்த வித அழுக்கு இல்லாம இருக்கணும். செயல்ல ஒருத்தன் கெட்டவனா இருக்கான், அவனை விட மனத்தில் யார் ரொம்ப கெட்டவனா இருக்காங்களோ அவங்க தான் கெட்டவன் அப்படிங்கிறாரு காந்தி. அதனால செயலாலும் சொல்லாலும் மனத்தாலும் நல்லவராக இருக்க வேண்டும். அதான் அவர் சொல்ல வர்றார், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தது 5, அகிம்சை மனித குலத்துக்கு கிடைத்திருக்கும் மாபெரும் சக்தி. அகிம்சை, எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாம அமைதி, சகிப்புத்தன்மை, இது மனித குலத்துக்கு கிடைத்திருக்க ஒரு பெரிய சக்தி அப்படிங்கிறாரு. 5வது பாயிண்ட். 6, எப்போதும் உண்மையை மறைக்காமல் சொல்கிற மன உறுதி வேண்டும். எப்போதும் உண்மையை தான் சொல்லணும்.
அப்படிங்கிற அந்த தைரியம் வரணும், மன உறுதி வேணும். அப்படிதான் உண்மையை பேச முடியும். இல்லைன்னா பொய்யே பேசிட்டு இருக்க வேண்டியதான். எப்போதும் உண்மையை மறைக்காமல் சொல்கின்ற மன உறுதி வேண்டும். அந்த இதுதான் மனத்தின்மை, மன உறுதி. அது இருந்தால் தான் உண்மையை பேச முடியும் அப்படிங்கிறார். இப்போ யார் பொய் பேசுவாங்களோ அவங்கள்ட்ட மன உறுதி கிடையாது அப்படின்னு அர்த்தம். அடுத்து 7, தியாகம்தான் வாழ்க்கை. இது இயற்கை கற்றுத்தந்த பாடம். வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தங்களும் ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. அன்பு தான் வாழ்க்கைம்பாங்க, சில பேர் பணம் தான் வாழ்க்கைன்னு எடுத்துவாங்க, சில பேர் வீரம் தான் வாழ்க்கைம்பாங்க. காந்தி என்ன எடுத்துக்கிட்டாருன்னா தியாகம்தான் வாழ்க்கை. அப்புறம் இது எங்கேருந்து எடுத்துக்கிறாருன்னா இயற்கை கற்றுத்தந்த பாடம்ங்கிறாரு. மண், காற்று, தண்ணி இது எல்லாமே அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி அடுத்த உயிர்களை வாழ வச்சு தியாகம் பண்ணுது. அதனால அவர் என்ன பண்றாரு, இயற்கையில தான் அந்த பாடத்தை எடுத்துக்கிட்டேங்கிறாரு. தியாகம்தான் வாழ்க்கை அப்படிங்கிறாரு. நம்மளும் அதே போல குடும்பத்துக்கோ உறவினர்களுக்கோ இல்லை அந்த சமுதாயத்துக்கோ தியாகம் பண்றதுதான் வாழ்க்கை அப்படின்னு தான் காந்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 8, பகைமையை அன்பால் வெல்லுங்கள், சோம்பலை செயல் ஊக்கத்தால் வெல்லுங்கள். பகைமை இருந்தால் அது அன்பு காட்டி திருப்பி அந்த பகைமையை அழித்து விட வேண்டும், அன்போடு பழக வேண்டும் அப்படிங்கிறாரு. சோம்பலை செயல் ஊக்கத்தால் வெல்லுங்கள். சோம்பலா இருந்துச்சுன்னா திருப்பி இன்னும் தீவிரமா உழைக்கணும். நம்மளுக்கு எப்போ ஒரு மனசு எதிர்மறை சிந்தனை ஒரு மாதிரி முடியலன்னு உட்காரமோ நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டு, நம்ம நம்மளுக்கு ஏதோ மனசுல ஒரு சங்கடம் இருக்கு அப்படின்னா அப்பதான் இன்னும் தீவிரமா ஒர்க் பண்ணி வேலை பார்த்து அந்த சோம்பலை முறியடிக்கணும் அப்படிங்கிறாரு 8வது பாயிண்ட்ல. 9, கத்தியால் அழிந்தவர்களை விட தன் நாவால் அழிந்தவர்களே அதிகம். கத்தி எடுத்து குத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி அழிந்தவர்கள் கெட்டவர்கள் விட தன் நாவால், அதாவது வாயை வச்சு சும்மா இருக்குமாகத்தான் சொல்லுவாங்க. வயிற்ற கட்டி வாயை கட்டி வளர்த்தம்ப. வயிற்ற கட்டி வாயை கட்டினா சாப்பிடாம மட்டும் இல்லை, அதே பேச்சையும் குறைச்சி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம செயலில் காமிக்கணும். பேசிக்கிட்டே இருந்து ஒரு வேலையும் நடக்கலைன்னா அது அர்த்தமே இல்லை. அதான் 9ல் என்ன சொல்றாரு, கத்தியால் அழிந்தவர்களை விட தன் நாவால் அழிந்தவர்களே அதிகம் அப்படின்னு 9வது பாயிண்ட்ல சொல்றாரு. அடுத்து 10ல் இது 10வது தான் நான் எடுத்துக்கிறோம். எப்படின்னா மகாத்மா காந்தி கூறிய 7 சமுதாய பாவங்கள். 7 பாவங்களை அவர் கோட் பண்றாரு. 7 சமூக பாவங்கள், சமுதாய பாவங்கள் இருக்கு அப்படின்னு லிஸ்ட் கொடுக்குறாரு. இந்த பக்கம் தமிழ்லையும் கொடுத்துருக்கோம், இந்த பக்கம் இங்கிலீஷும் கொடுத்துருக்கோம். என்னன்னா இங்கிலீஷ பாருங்க. பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல், கொள்கை இல்லாத அரசியல், அது சமுதாய பாவங்கள். வெல்த் வித்தவுட் ஒர்க், உழைக்காமல் பெறும் ஊதியம். கொஞ்சமாவது வேலை பார்க்கணும், உழைக்கணும், அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அந்த எண்ணம் முதல்ல வரணும். காலை சாப்பிட எடுத்தோம்னா காலை எழுந்து என்ன வேலை பார்த்தோம், மத்தியானம் சாப்பிட்றோம்னா மத்தியானத்துக்குள்ள என்ன வேலை பார்த்தோம் அப்படின்னு ஒரு நாளும் ஒரு மனிதரும் உழைத்துத்தான் சாப்பிட வேண்டும். அது பெர்னாட் ஷா சொல்றாரு, உழைத்துத்தான் சாக விரும்புகிறேன். பெர்னாட் ஷா உழைக்கணும் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், இதுதான் வாழ்க்கை. அதான் அவர் சொல்றாரு காந்தி. வெல்த் வித்தவுட் ஒர்க், உழைக்காமல் பெறும் ஊதியம், அது சமூக பாவம் அப்படிங்கிற 2வது பாவம் லிஸ்ட் போடுறாரு. 3வது பாவம் எதை சொல்றாரு, பிளஷர் வித்தவுட் கன்சைன்ஸ், மனசாட்சி இல்லாத மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அடையணும், 4 பேருக்கு நல்லது செஞ்சு அவங்களும் மகிழ்ந்து அவங்களும் சந்தோஷம் அடைஞ்சு நம்மளும் சந்தோஷம் அடையிறது மகிழ்ச்சி. அதனால சந்தோஷம் மகிழ்ச்சி அடையிறது உண்மையான மகிழ்ச்சி. அதை இல்லாம நம்ம அடுத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சு அதனால அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பார்த்து நம்ம மனசாட்சி இல்லாம சிரிக்கணும் பாருங்க, அதுவும் ஒரு சமூக பாவங்கிறார். பிளஷர் வித்தவுட் கன்சைன்ஸ், மனசாட்சி இல்லாத மகிழ்ச்சி, அது லிஸ்ட் 3வது கொண்டு வர்றார். 4, நாலேஜ் வித்தவுட் கேரக்டர், ஒழுக்கம் இல்லாத கல்வி. கல்வி இருக்குன்னு அது ஒழுக்கம், அந்த கல்வியோட மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் கற்பிக்கணும். நல்லா படிச்சிருக்கான் ஆனா பையன் ஒழுக்கம் இல்லை, அப்பா அம்மா கவனிக்க மாட்டேங்கிறான், சமுதாய பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறான், பேசுறதெல்லாம் பொய்யா பேசுறான், நல்லா படிச்சிருக்கிறான், புரோஜனம் இல்லை. அதான் அவர் சொல்றார், நாலேஜ் வித்தவுட் கேரக்டர். கேரக்டர் தான் முக்கியம்,
கல்வியை விட கேரக்டர் தான் முக்கியம், ஒழுக்கம்தான் முக்கியம். ஸோ கல்வின்னா ஒழுக்கத்தோடு படிக்கணும், இல்லை படித்தவங்க அந்த ஒழுக்கத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு 4வது அந்த சமுதாய பாவங்களை 4வதாக கொண்டு வர. 5வது காமர்ஸ் வித்தவுட் மொராலிட்டி, நேர்மை இல்லாத வாணிபம். எல்லாமே தொழில் செய்கிறாங்க, எல்லாம் வாணிபம் செய்கிறாங்க, கடை நடத்துகிறாங்க, அதில் கொஞ்சம் நேர்மை இருக்கணுங்கிறார். நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் லாபம் வைக்கணும், ரொம்ப கஸ்டமர்களை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த நேர்மை இல்லாத வாணிபம். அப்படிங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆல் கிளியர், ஷாம்பு வாங்கி போட்டால் எல்லாம் கிளியர் ஆகிடும், எல்லாமே முடி கிடி எல்லாமே கிளியர் ஆகிடுமா என்னன்னு தெரியல. அதாவது எல்லாம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்து அந்த விளம்பரப்படுத்தி அந்த வணிகத்தை நேர்மை இல்லாமல் பண்ணுறது. அதனால் அதை வந்து அவர் வந்து சமுதாய பாவம் அப்படின்னு வந்து 5வது சமுதாய பாவங்களில் 5வது லிஸ்ட்டை கொண்டு வர்றார், 5வதாக கொண்டு வர்றார். அடுத்தது 6 சயின்ஸ் வித்தவுட் ஹியூமனிட்டி, மனித நேயமில்லாத அறிவியல். அறிவியல்னா அதில் வந்து மனித நேயம் கலந்துருக்கணும். அறிவியல் கண்டுபிடிப்பு நிறைய இருக்கு, ராக்கெட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய மிசைல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதில் 2 நாடு சண்டை போட்டுக்கிறாங்க. அறிவியல் வளர்ந்து என்ன பிரயோஜனம் இல்லை. கம்ப்யூட்டர் இவ்வளோதான், சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு, எல்லாமே கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, மொபைலு, எல்லாமே சோசியல் மீடியா வந்துருச்சு, அதில் எவ்வளோ சைபர் கிரைமுங்கிறாங்க. அப்போ மனித நேயம் இல்லை, அறிவியல் வளர்ந்துருக்கு, ஆனால் மனித நேயம் வளரல. அதுவும் வந்து ஒரு சமூக பாவம் அப்படிங்கிறார். சயின்ஸ் வித்தவுட் ஹியூமனிட்டி, மனித நேயமிக்க ஒரு அறிவியல் படிக்கணும், சயின்ஸ் இருக்கணும். அடுத்தது அது 6வதாக கொண்டு வர்றார். 7வது சமூக பாவம், சமுதாய பாவம் 7வது எதை சொல்றாருன்னா வார்ஷிப் வித்தவுட் சாக்ரிஃபைஸ், தியாகம் இல்லாத வழிபாடு. வழிபாடுனா அது தியாகம் இருக்கணும், தியாகம் உள்ளதுதான் வழிபாடு, தியாகம் இல்லாத வழிபாடு இல்லை அப்படிங்கிறாரு. இந்த 7 லிஸ்ட்டுமே அவர் காந்தி பப்ளிஷ்ட் above list in his newspaper யங் இந்தியா இன் 1925, 1925 காந்தி யங் இந்தியாங்கிற நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணிருக்கிறார், அவர் வெளியிட்டிருக்கிறார் மேல் சொன்ன 7 சமுதாய பாவங்களையும். அதோட he also gave the list to his grandson அருண் காந்தி on the day before his assassination. அவர் படுகொலை செய்யப்பட்டதுக்கு முதல் நாள் அவருடைய பேரன் அருண் காந்திக்கு இந்த லிஸ்டையும் கொடுத்துட்டு போயிருக்கிறார். He also gave the list to his grandson அருண் காந்தி on the day before his assassination. அதனால் காந்தி சொன்ன அந்த நல்ல கருத்துக்களை நம் மனதில் ஏற்றுவோம். நாமும் நல்ல கல்வி பெற்று காந்தி சொன்ன 7 சமுதாய பாவங்களையும் செய்யாமல் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நம்மால் என்ற உதவியை செய்வோம் என்று கூறி இத்துடன் இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.